இந்த பெட்டு ரொம்ப சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. உலகத்தரம் எந்த ஒரு நோய் நொடியுமே வராது. நோயின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற பெட்டே ஒரு நோய் உருவாக்கிக்கலாம். என்ன சார் பெட்டெல்லாம் பாருங்க, குழந்தைங்கலாம் படுத்துருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஆஸ்பத்திரியில. ஐயா, இது விருதாச்சலம் ஜிஹெச், அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அரசு தர்மாஸ்பத்திரி சொல்லி பல பேர் உள்ள ஆஸ்பத்திரியில மக்கள் வரி பணத்துல அவங்கெல்லாம் கட்டுறாங்க. ஒரு டூத் பேஸ்ட், ஒரு சீப்பு, சோப்பு, இந்த மாதிரி வரியெல்லாம் வந்து கட்டுறாங்கன்ற சும்மா இலவசமாலாம் வரலீங்க ஐயா. வரி கட்டுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த இடத்துக்கு வராங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு பெட்டுக்குள்ளேயும் அவ்வளோ அழுக்கா. நான் கேட்கிறேன், இதே விருதாச்சலத்துல இருக்கிற அவர் பேரே மறந்துட்டு வரீங்க, ஏன்னா அவர் ஆக்டிவ்ல இருக்காரா எனக்கு தெரியல. அந்த நம்ம விருதாச்சலம் எம்எல்ஏ சார் வந்து இந்த பெட்ல வந்து உடம்பு வந்து படுப்பாரா, இல்ல நம்ம எம்பி சார் வந்து மிஸ்டர் பிரசாத் சார் இல்லையா, அவர் வந்து இந்த பெட்ல படுப்பாரா உடம்பு சரியில்லைன்னு? இல்ல இங்கே விருதாச்சலத்திலே ஒரு அமைச்சர் வந்து இங்க இருக்கிறாப்ல கணேசன் சார் ஒருத்தவங்க இந்த பெட்ல வந்து படுப்பாரா? என்னோட கேள்விதான். இல்ல இங்க விருதாச்சலத்துல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இந்த பெட்ல வந்து படுப்பாங்களா? இல்ல இதே விருதாச்சலத்துல இருக்க காவல்துறையில இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து படுப்பாங்களா? என்ன இவ்வளவு சுத்தமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நாங்க வரி கட்டலையா? சுகாதாரமான மருத்துவமனை, நல்ல கல்வி, இதுதானே எதிர்பார்க்கறாங்க. இப்படியாதானே உங்களால தேர்வு பண்ணாங்க. தரையை மட்டும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? படுக்கிற பெட்டி எத்தனை பேஷண்ட் வந்து இங்க படுப்பாங்க, அவங்க மூலியமா எத்தனை நோய்கள் வந்து சரி பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பெட்டெல்லாம் பார்த்தா அவங்க நோயெல்லாம் வந்து இங்க விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கு. அடுத்த ஒருத்தவங்க படுத்து திரும்ப இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் போல. ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு. என் கண் கூட பாக்குறேன், ஒரு சும்மா இந்த பச்சை கடல்ல அந்த போர்வையை போட்டு விட்டுட்டு அது கீழே இருக்கிற பெட்டை பாத்தீங்கன்னா பயங்கர கிருமி இருக்கும். இந்த டெலாஸ்கோப்னு சொல்லிட்டு ஜூமிங் டெலாஸ்கோப் எடுத்து வந்து பார்த்தா அவ்வளோ கிருமியை கண்டுபிடிக்கும். கொரோனாவை தாண்டி கிருமிகளா இருக்கும் போல இருக்கு. உடனே நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பொதுமக்கள் எல்லாம் வெளியில வந்து நில்லுங்க, நிக்கிறாங்க, நில்லுங்க வெளில போங்கன்னு அவங்க உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு பொது கூட்டம் வந்தா சேரை போட்டு உட்கார வச்சு நீங்க போடுற மொக்கையெல்லாம் கேட்ட விடுறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு வராங்க, ஒரு பேஷண்ட் கொண்டு வந்துட்டு அவங்க உள்ள அட்மிட் பண்ணிட்டு ஒரு ஆள் உள்ள இருக்குன்னு சொல்றீங்க, மீதி ஆள்ல வெளில போக முடியும். அவங்க வெளில போய் உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கா? மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அவங்க எங்க போயிருப்பாங்க? ஒரு செவருக்கு மத்தியுமே ஒரு ஸ்லாப் ஒன்று போட்டு இருந்தாங்க உட்காந்துன்னு சொல்றீங்களா? எதுக்கு இப்படி பண்றீங்க? எல்லா இடத்துலயும் ஸ்லாப் போடுங்க மக்கள் உட்கார்றதுக்கு. வெளியில வந்து அந்த செவுக்கு வரமா ஒரு ஸ்லாப் நீட்டுன்னு போட்டு, அந்த பார்க்ல எல்லாம் போடுறீங்களா, நீட்டுன்னு போட்டு விடுங்க. கூட வந்தவங்க வெளியில போய் கொஞ்சம் படுப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க வந்து உள்ள இருக்கிறவங்க வந்து இவங்களை வந்து அப்படி எழுப்பி இவங்களை மாற்றி விட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு நோயாளியே கொண்டு வராங்கன்னா 2 பேர் வராங்க பாத்துக்கிறது. இவங்க போய் படுக்கிற நேரம் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து இங்க படுத்துக்கிறனால இவங்க திரும்ப எழுதிட்டு பார்ப்பாங்க. ஸோ செவுத்தை ஒட்டி உட்காரது ஸ்லாப்பை போட்டு விடுங்கப்பா. விருதாச்சலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, அத்தி போட்டி மாரி கட்டி வச்சிருக்கீங்க. பின்னாடி ஒரு நல்ல கார் பார்க்கிங்கோ இல்ல ஒரு பைக் பார்க்கிங்கோ பெரிய அளவுல பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஏன் அந்த ரோட்டுக்கு நடுவுல நிறுத்தி வைக்க போறோம்? இருக்கிற இடத்துல ஏதாவது செட்டு போட்டு விடுங்கப்பா. கார் நிப்பாட்டுற மாதிரி, பைக் நிப்பாட்டுற மாதிரி அவ்வளவு இடம் இருக்கு பின்னாடி விருதாச்சலம் ஜிஹெச். அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு செட்டை போட்டு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பண்ணி விடுங்க. விருதாச்சலத்துல அதிகாரத்தில் உள்ள மக்கள் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.